எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை வறண்டு போன நிலையில வனாந்தரமாக ஆயிட்டுன்னு நினைச்சு கலங்குறீங்களா? நிறைய பேருடைய உள்ளத்துல அதுதான், என் வாழ்க்கையே வறண்டு போச்சு, என் வாழ்க்கையே வனாந்தரமாகி விட்டது, என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் இல்லை, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை வனாந்தரம் ஆயிற்று, இப்படி எல்லாம் கஷ்டப்படுகிற மக்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 35 முதலாம் வசனம், வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தரம் செழிக்கும். வனாந்தரத்துல ஒண்ணுமே வராதுன்னு நினைக்கிறீங்கல்ல, அதை செழிக்க பண்ணுகிற தேவன் அவர். ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரு? உன்னுடைய வறண்டு போன வாழ்க்கையை நான் செழிப்பாக்குவேன், உன் மகளுடைய வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பாக்குவேன். நீங்க நினைக்கலாம் எல்லாம் முடிஞ்சிச்சு, வனாந்தரம் ஆயிற்று, அவ்வளவுதான். நீ வனாந்தரத்திலும் ஆறுகளை உண்டாக்குற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. வனாந்தரத்திலும் மழையை பெய்ய பண்ணி செழிக்க பண்ணுகிற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. உங்க வாழ்க்கை செழிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்கும், வனாந்தரம் மாறும், நீங்க ஆசீர்வாதத்தை காண்பீங்க. விசுவாசிங்க. ஆண்டவரே, வனாந்தரமா என் வாழ்க்கை செழிப்பா மாறணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பா மாறணும். விசுவாசத்தோட ஜெபிங்க, கர்த்தரதை நிறைவேற்றுவதை காண்பீங்க. ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, வனாந்தரம் செழிப்பாய் மாறும் நீ வாக்கு கொடுத்தீங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவனுடைய உறவுகள்ல, அவனுடைய குடும்பத்துல யாருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வறண்டு போயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது செழிப்பாய் மாறட்டும். ஆவியானுடைய மழை அவருடைய வாழ்க்கையில இறங்கி வரட்டும். ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும், செழிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.